ஷோலேம் போல தமிழில் ஒரு படம் வந்திருக்கு, கேப்டன் பிரபாகரன். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு அருமையாக 100 நாட்களுக்கும் மேலே ஓடிய படம் இது. 1991 வந்திருக்கு. ஆர்கே செல்வமணியுடைய இயக்கத்தில் விஜயகாந்தும் மன்சூர் அலிகானும் அருமையாக நடிச்சிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபாகரனும் ராஜாராமனும் நல்ல நண்பர்கள். இந்திய வனத்துறையில் பாதுகாப்பு அதிகாரிகளாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாங்க. அனாதையான பிரபாகரனை சின்ன வயசில் இருந்து எடுத்து வளர்த்து வந்தவங்க ஒரு முஸ்லீம் தம்பதிகள். அந்த வளர்த்த அப்பா இறந்து போயிடுறாரு. அம்மா பாத்திமா கூட பிரபாகரன் இப்போ வாழ்ந்து வராரு. பிரபாகரன் காயத்ரி அப்படிங்கிற ஒரு பணக்கார பெண்ணை, அந்த பொண்ணு மந்திரியுடைய மகள், அவளை காதலிக்கிறாரு. உயிருக்குயிராக காதலிக்கிறாரு. மந்திரிக்கோ அது பிடிக்கல. நண்பன் பிரபாகரனுக்கு அவனுடைய காதலி காயத்ரியை முன்னின்று ரெஜிஸ்டர்டு மேரேஜ் செஞ்சு வைக்கிறாரு பிரபாகரனின் நண்பரான ராஜாராமன். அது காயத்ரியுடைய அப்பா மந்திரிக்கு பிடிக்கல. தனது செல்வாக்கை பயன்படுத்தி ராஜாராமனை ஆபத்து நிறைந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு வன அதிகாரியாக வேலை செய்ய டிரான்ஸ்ஃபர் செஞ்சு வச்சிடுறாரு அந்த மந்திரி. ராஜாராமனும் ரொம்ப தைரியமாக தன்னுடைய ஒரே தங்கச்சி மற்றும் வயதான தாயை ஊரில் விட்டுட்டு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு போய் வன அதிகாரியாக வேலையில் சேர்ந்துடுறாரு. அந்த அடர்ந்த காட்டில் அங்கே வீரபத்ரன் அப்படிங்கிற ஒரு மிகவும் கோபமான முரடனான சமூக விரோதி காட்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான தனது இளைஞர்களோடு சந்தன மரங்களையும் பல தேக்கு மரங்களையும் வெட்டி யானை தந்தங்களை சட்டவிரோதமாக கடத்தி விற்று வந்துக்கிட்டு இருக்கான். இந்தியாவின் இயற்கை வளங்கள் ஒரு சிலரால் சூறையாடப்பட்டு அவர்கள் பணத்தை குவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தோம்னா வீரபத்ரன் ஆடம்பர வாழ்க்கையை வாழாமல் காட்டுக்குள்ளே பதுங்கி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆயுதங்களோட அவன் தலைமறைவாக தான் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். வீரபத்ரனால் பலனடைந்து வர்றவங்க ராஜா அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரரும் அவனது மூத்த போலீஸ் அதிகாரியான டிஎஸ்பியும் அந்த பகுதியுடைய எம்எல்ஏவும் அந்த பகுதி கலெக்டரும் தான். அந்த பகுதிக்கு இப்போ வன அதிகாரியாக வந்திருக்க ராஜாராமன் வீரபத்ரனின் தலைமையில் நடந்த சந்தன மரங்கள் தந்தங்கள் கடத்தப்பட்டு வந்ததை தடுக்க நினைக்கிறாரு. அதே தருணத்தில் ராஜாராமன் அந்த பகுதியை சேர்ந்த ஏழை பெண்ணான பூங்கொடி அப்படிங்கிற ஒரு அழகான அந்த கிராமத்து பொண்ணை காதலிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தரை காதலித்து மோதிரம் மாற்றிக்கிட்டு ரகசியமாக கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. பூங்கொடியின் அண்ணனும் அண்ணனுடைய நண்பன் கிட்டியும் இந்த வன அதிகாரியான ராஜாராமனுக்கு உதவி செய்ய முன்வராங்க வீரபத்ரனை பிடிக்கிறதுக்கு. அதனால் வீரபத்ரனின் கடத்தல் பொருட்களை லாரிகளை கைப்பற்றி அரசாங்கத்திடம் சேர்க்கிறார் ஒரு தருணத்தில் ராஜாராமன். இதனால் ரொம்பவே கோபமடைஞ்சு போன வீரபத்ரன் ஆத்திரத்தில் ராஜாராமனை கொலை செஞ்சதோடு அவனுக்கு உதவிய பூங்கொடியுடைய அண்ணன் அவனது நண்பனான கிட்டியை பிடிக்க முடியல. கிட்டி தலைமறைவாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அதனால் கிட்டியுடைய பெற்றோர்கள் இப்படி பல பேரை கொன்று குவிக்கிறான் அந்த வீரபத்ரன். பூங்கொடியும் அவளுடைய அண்ணனின் உயிர் நண்பனான கிட்டியும் உயிர் பிழைக்கிறாங்க. 2 பேருமே இந்த வீரபத்ரனை பழிவாங்க காத்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் பூங்கொடி தன்னுடைய இறந்து போன காதல் கணவன் ராஜாராமனுடைய குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா. இப்போது மனைவி காயத்ரியோடும் தனது தாய் மற்றும் தனது 3 வயது ஆண் குழந்தையோடும் இங்கே பட்டணத்தில் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு கேப்டன் பிரபாகரன். நண்பன் ராஜாராமின் தங்கை மற்றும் தாய்க்கு அவர் அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. நீண்ட நாட்களாக நண்பன் ராஜாராமனிடமிருந்து எந்தவித செய்தியும் வராததால் ராஜாராமனை தேடணும்னு நினைக்கிறாரு கேப்டனு. அதுக்காக நண்பன் வேலை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்க சத்தியமங்கலத்துக்கு தனக்கும் டிரான்ஸ்ஃபர் செய்யுமாறு அங்கே வனப்பகுதி அதிகாரியாக மாற்றல் வாங்கிக்கிட்டு கேப்டன் அந்த பகுதிக்கு வேலையில் சேர போகிறாரு மனைவி மற்றும் தாய் கூட. கேப்டன் ரொம்பவே தைரியமாக குடும்பத்தோடு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிக்கு வன அதிகாரியாக வேலையில் சேர்ந்துடுறாரு. வந்தவர் அந்த ஊர் மக்களை சந்தித்து வீரபத்ரனை ஒரு சமூக விரோதி அப்படின்னும் அவர் இப்படி
இயற்கை வளங்களை அழித்து கடத்தி ஒரு சிலருக்கு உதவி செய்கிறது நல்லதில்ல. அவருக்கு உதவியாக இந்த கிராம மக்கள் இருக்கக்கூடாது. அவரை பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இந்த கிராமத்து மக்கள் உதவி செய்யணும் அப்படின்னு கேப்டன் மக்களை அழைச்சி கேட்டுக்கிறாரு. அந்த தருணத்தில் வீரபத்ரனை எதிர்த்துக்கிட்டு இருக்க பூங்கொடி மற்றும் கிட்டியை சந்திக்கிறாரு கேப்டனு. அவங்கக்கிட்ட உதவியை கேட்குறாரு. ஆனால் இது தெரிஞ்சுக்கிட்ட வீரபத்ரன் என்ன பண்ணுறான், கிட்டியை கொலை செஞ்சுட்டு அழகான பெண்ணான பூங்குடியை தன்னுடைய இருப்பிடத்துக்கு பணைய கைதியாக அழைச்சிக்கிட்டு போயிடுறான். அங்கே போனபோது பூங்கொடி தான் கர்ப்பமாக இருக்கிறதாகவும் தன்னை ஏதும் செய்ய வேணாம் அப்படின்னு வீரபத்ரன் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறா. வீரபத்ரன் அந்த பொண்ணை எதுவும் செய்யாமல் தான்கிட்ட அடைக்கலமாக வச்சுக்கிறாரு. நல்ல வேலையாக வீரபத்ரன் கெட்டவனாக இருந்தாலும் பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கல, அவ்வளவு மோசமானவனாக இல்லை. கேப்டன் பல வழியில் சந்தன மர கடத்தலை தடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. மேலும் வீரபத்ரனை எப்படியாவது பிடிச்சி உயிரோட பிடிச்சி கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாரு கேப்டன். ஆனால் அவருக்கு வேலை செய்ய வேண்டிய போலீஸ்காரர்களில் ஒருத்தரான ராஜா அப்படிங்கிறவன் வீரபத்ரனுக்கு கேப்டனுடைய எல்லா செயல்களையும் முன்னமே தெரிவிக்கிறதுனால கேப்டனால் எந்தவித முயற்சியையும் செய்ய முடியாமல் அது தோல்வியிலேயே முடிஞ்சு போகுது. இப்போ கேப்டன் வீரபத்ரனின் வலது கையான கூட்டாளியான சாத்தையா அப்படிங்கிறவரை எப்படியோ பிடிச்சிடுறாரு. பிடிச்சவனை தனி இடத்துல வச்சு அடித்து உதச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு கேப்டன். வீரபத்ரனுடைய வலது கையான சாத்தையாவை பிடிச்சு அடித்து உதைச்சதில் வீரபத்ரனுடைய ஆயுத குடோன் இருக்கக்கூடிய பகுதியை கண்டுபிடிக்கிறாரு கேப்டன். அதை அழிக்கிறாரு முதல்ல. அதன் பிறகு வீரபத்ரன் கடத்தி மண்ணுக்குள்ளே புதைச்சி பாதுகாப்பாக பதுக்கி வச்சிருந்த 1000க்கு மேற்பட்ட யானை தந்தங்களையும் சந்தன மரங்களையும் பறிமுதல் செய்கிறாரு நம்ம கேப்டன். இப்போ கோபமடைந்த வீரபத்ரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆட்களை கேப்டனுடைய வீட்டுக்கு அனுப்பி கேப்டனுடைய மனைவி மற்றும் 3 வயது மகனை கடத்தி கொண்டு வந்ததோடு அந்த கேப்டனுடைய வளர்ப்பு தாயான ஃபாத்திமாவையும் கொன்னுடுறாங்க. கேப்டன் நொடிஞ்சு போய் மன வருத்தம் அடைகிறாரு. அந்த தருணத்தில் கேப்டனை ரகசியமாக தேடி பார்க்குறா பூங்கொடி. அவ வீரபத்ரனுடைய இருப்பிடத்தை கேப்டனுக்கு காட்டி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க மனைவி மற்றும் மகன் வீரபத்ரனுடைய இருப்பிடத்தில் பாதுகாப்பாக இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி மீண்டுமே வீரபத்ரனுடைய இருப்பிடத்துக்கு போயிடுறா. கேப்டன் என்ன பண்ணுறாரு, இப்போ முதலமைச்சரை போய் நேரில் சந்தித்து வீரபத்ரனுக்கு உதவி செஞ்சு வந்துக்கிட்டு இருக்க டிஎஸ்பி, அந்த பகுதி எம்எல்ஏ மற்றும் கலெக்டரை பற்றி தெரிவிக்கிறாரு. வீரபத்ரனை பிடிக்கணும்னா, அவனை உயிரோட பிடிச்சு உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னா எனக்கு நேர்மையான போலீஸ் அதிகாரியுடைய உதவி தேவைப்படுது, நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட கேப்டன் கேட்டுக்கிறாரு. நேர்மையான முதலமைச்சர் அதுக்கு உதவியும் செய்கிறதா ஒப்புக்கிறாரு. நேர்மையான போலீஸ் அதிகாரி கமிஷனரோட போலீஸ் ஃபோர்ஸையும் அழைச்சிக்கிட்டு வீரபத்ரனின் இருப்பிடத்திற்கு ஆபத்தான அருவி வழியாக கடந்து போய் அந்த பகுதியை அடைஞ்சாரு கேப்டன். மற்றும் போலீஸ் ஃபோர்ஸுடைய உதவியோடு சண்டையிட்டு வீரபத்ரனுடைய ஆயுதங்களை முதல்ல அழித்து வீரபத்ரனை உயிரோட பிடிக்கிறாரு கேப்டன். அதே தருணத்தில் அங்கே இருந்த பூங்கொடிக்கு குழந்தை பிறக்குது. அது இறந்து போன நண்பர் ராஜாராமனின் குழந்தை. கேப்டன் அந்த குழந்தைய வளர்க்க முடிவு செய்கிறாரு. அந்த கேப்டனுடைய மனைவி மற்றும் மகனும் காப்பாற்றப்படுறாங்க. பூங்கொடி குழந்தை பிறப்பின் போது இறந்து போயிடுறா. வீரபத்ரனை கேப்டன் ஊரார் முன்பு சாலையில் ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு வராரு நடக்க வச்சு. வீரபத்ரன் பிடிக்கப்பட்டதால் அவனது கூட்டாளியான தாங்களும் மாட்டிக்குவோம் அப்படின்னு பயத்தில் இருந்த டிஎஸ்பி, எம்எல்ஏ மற்றும் அந்த கலெக்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, சதி செஞ்சு அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறான், வீரபத்ரனை தூரத்தில் இருந்து சுட்டு கொன்னுடுறான். இனியும் பொறுக்க முடியாத கேப்டன் என்ன பண்ணுறாரு, வீரபத்ரனை சமூக விரோதியாக உருவாக்கி அதன் மூலம் லாபம் அடைந்து செழித்து வரும் டிஎஸ்பி, எம்எல்ஏ மற்றும் அந்த கலெக்டர் 3 பேரையுமே சுட்டு கொன்னுடுறாரு. கேப்டனை இப்போ கைது செஞ்சிடுறாங்க.
தனக்காக கோர்ட்டில் கேப்டன் பிரபாகரன் தானே வாதாடுறாரு. குற்றவாளியை விட இந்த மாதிரி குற்றவாளிகளை உருவாக்கி அவர்களின் உழைப்பை உறிஞ்சி செழித்து வாழும் தேச துரோகிகளை தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு கேப்டன் தனக்காக வாதாடினார். விடுதலை அடைந்து வந்து தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வாழ ஆரம்பிக்கிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.